தீப்பெட்டின்ற கிராமமே இல்லைன்ற மாதிரி 70 வருஷமா இதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியாம இருந்திருக்கு பாருங்க. எவ்வளோ நடந்திருக்குது. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதுல படிச்சேன் பத்திரிக்கையில, அல்லேரின்னு ஏதோ ஒரு கிராமம், வேலூர் மாவட்டம் பக்கத்துல அல்லேரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து சாலை வசதிகள் பெரிய அளவுக்கு போடப்படாம இல்லாம இருக்கு. பிரசவமே வந்து இந்த டோலி இருக்குல்ல, அதுல கட்டி தான் தூக்கிட்டு வராங்க இப்பவும். இப்பதான் ஏதோ கொஞ்சம் வந்து இந்த கீழே வந்து ஆம்புலன்ஸ் இருக்கு, இப்ப எடுத்துட்டு வந்து மேல இருந்து தூக்கிட்டு வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து 2500 அடி மேல இருக்குதான் அந்த மலை. அந்த மலை கிராமத்துல தான் அவங்களாம் இருக்காங்க போல. அவங்களுக்குள்ள பிரசவமே நடந்தது. அதுதான் அவங்க வரத்துக்குள்ளே அந்த பனிக்கூடம் உடஞ்சி வந்து பிரசவம் ஆகிடுது, அந்த உயிரிழப்பு, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும். இங்க அங்க இதுவா இருக்கிறவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ நினைக்கிறேன், இன்னமும் அவர் தான் ஏடிஎம்கே, அங்கதான் ஏடிஎம்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதுக்கு ஏதாவது முன்னெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து நான் சட்டசபையில கேட்டிருக்கேன், அது என்னன்றதை கண்டிப்பா வந்து பண்ணி தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இதெல்லாம ஒரு பிரச்சனைனா இன்னும் நம்ம வந்து சாலை வசதிகள் இல்லாத, பஸ் வசதி இல்லாத ஊர்லாம் எவ்வளோ ஊர் இருக்கு. இன்னும் அந்த ஊருக்கு அந்த எம்எல்ஏ போய் தான் அங்கே வந்து சின்னதா 2.5 அடியோ 3 அடியோ இருந்த ஒரு ஸ்பேஸ் வந்து 10 அடிக்கு மாத்தி மண் ரோடு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல. இப்போ ஏதோ தார் சாலை போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது பண்றாங்க போல. இந்த மாதிரி கிராமங்கள் இருக்குன்னு சொல்றேன்.